கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நல்ல நாளிலே தாயாம் திரு அவை ஒரு அருமையான கருத்தை நம் கண்முன்பாக வைக்கின்றது. நீங்களும் நானும் அன்பொழுக வாழ வேண்டும் என்கின்ற அருமையான கருத்தை நம் கண்முன் வைக்கின்ற போது, இயேசுவின் திரு அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும், அந்த அன்பு நம்மிடம் எப்படி மலர வேண்டும் என்று இந்த அருமையான நன்னாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்திருக்கின்ற போது எங்கள் பழைய வீட்டில் தான் நாங்கள் அப்போ தங்கியிருந்தோம். இங்கே இந்த பக்கத்தில் பவிலா அவங்க வீடு இருந்துச்சு. அப்போ நான் இங்கே வந்திருக்கும் போது ஒரு குட்டி பொம்மை, குரங்கு பொம்மை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அந்த குரங்கு பொம்மைனா எனக்கு பயங்கர இஷ்டம். உங்கள் வீட்டு இஷ்டம் இல்லை, ஏன் இஷ்டம் இல்லை. நான் எவ்வளோ தூரத்துக்கு அதை அன்பு செய்தேன் என்றால், என்கிட்ட அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த 5 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ 5 ரூபாய்க்கு கண்ணாடி விற்பாங்க, கண்ணில் போன கண்ணாடி. அந்த கண்ணாடி எடுத்து குரங்குக்கு போடுவேன். எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அதிரசம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அந்த அதிரசத்தை அதுக்கு ஊட்டி விடுவேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இந்த முட்டாஸ் ஒன்று கொடுப்பாங்க, கையில் கட்டுற முட்டாஸ், அதை அந்த குரங்குக்கு கட்டி விட்டுருப்பேன். அதை நக்கெல்லாம் வைப்பேன். அந்த குரங்கு மேலே எனக்கு அவ்வளவு இஷ்டம். அந்த குரங்கை யாராவது தொட்டாங்கன்னா திருப்பி அடிச்சிருவேன். ஏன்னா குரங்குக்கு வலிக்கும் அப்படின்னு அந்த குரங்கை தான் கையில் வச்சிருப்பேன். அந்த குரங்கோட தான் படுப்பேன். அந்த குரங்குக்கு குளிப்பாட்டிலாம் விடுவேன். இப்படிலாம் இருந்துச்சு. திடீர்னு அந்த பவிலா அவங்க வீட்டில் இருந்த பையன், அவங்க பேர் மறந்து போச்சு, அவங்க வீட்டில் ஒரு பிளைமூத் கார் ஒன்று வாங்கினாங்க, அருமையான கார். அந்த கார் வாங்கின உடனே பிரியமானவர்களே, இந்த குரங்கு தூக்கி வீசிட்டு, எம்மா எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய், நேற்று வரைக்கும் குரங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்தேடா, இப்ப குரங்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டவொடனே, சி இதை மனுஷன் பார்ப்பானா அப்படின்னு அந்த கார் மேல எனக்கு பைத்தியமே உண்டாயிட்டு, எங்க அம்மாவை எங்க அப்பாவை அவங்க பவிலாத்தையே எல்லாத்தையும் எனக்கு அந்த காரு வேணும் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சேன். பிரியமானவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த குரங்கின் மீது நான் வைத்திருந்தது அன்பா? குரங்கு மேல வச்சிருந்தேன் இல்லையா, அது அன்பா என்றால் அன்புதான். ஆனால் அது முதல் நிலை அன்பாகும். அந்த அன்புக்கு பேர் தான் கவர்ச்சி, அட்ராக்ஷன் என்பார்கள். இந்த அட்ராக்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போய்விடும். இது ஆண் பெண்ணுக்கும் அட்ராக்ஷன் நடக்கலாம். முதல் பையன் மேல நீங்களாம் ரொம்ப அட்ராக்ஷன், வழக்கமாக அம்மாக்காரிகளுக்கு முதல் பையன் மேல அவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கும். ஆண்களுக்கு கடைசி பையனோ பொண்ணு மேல அவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா அது கொஞ்ச காலம்தான் அந்த அன்பு. இரண்டாவதாக ஒரு அன்பு உண்டு. அந்த அன்பு பெயர் என்னவென்றால் மியூச்சுவல், பரஸ்பரம் என்று அர்த்தம். அப்படி என்றால் என்ன? நானும் உன்னை செய்றேன், நீயும் எனக்கு கொஞ்சம் செய். நீ கடலுக்கு போயிட்டு ஒழுங்கா காசை கொண்டு வந்து விட்டானாக்கும், நான் டெய்லி உனக்கு முதல் நாள் இட்லி, 2ஆவது நாள் இடியாப்பம், 3ஆவது நாள் சப்பாத்தி, 4ஆவது நாள் ஆப்பம், 5ஆவது நாள் நெய் தோசை உனக்கு அழகா கொடுப்பேன். மகனே, நீ வந்து வேறுமை குடிச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் வீணாக்கினா நான் உனக்கு அன்பு செய்ய மாட்டேன். மியூச்சுவல், நான் உனக்கு தருகிறேன், நீ எனக்கு தா. 2 பேரும் நன்றாக போய் கொண்டிருந்தது என்றால் இந்த பறவை பறந்து கொண்டே இருக்கும். இது 2வது லெவல் அன்பு. சில சமயம் நாமும் இப்படித்தான். கப்பல்ல இருந்து மகன் காசு அனுப்புற வரைக்கும் நல்லவன், அவனோட மாதிரி உத்தம புஷ்ட கிடையாது. கல்யாணம் கட்டின பிறகு அதே மவன் பொண்டாட்டி பேர்ல காசு அனுப்புனான்னு வச்சுக்கோங்களேன், உறவு புட்டுக்கும். இது பேர் தான் மியூச்சுவல். 3ஆவதாக ஒரு அன்பு இருக்கிறது, அதுதான் தன்னையே கையளித்தல். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படி என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருப்பேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற அன்பு. ஆகவேதான் அவர் சொல்வார், நான் உங்களிடம் அன்பு கொண்டு இருப்பது போல. நான் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, நான் உங்களை எதுவுமே எதிர்பார்க்கல,
நான் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? நான் உங்கள் மீது அன்பு கொண்டு இருப்பது போல நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த அன்பு நிலைக்கு வர வேண்டும் என்றால் கவர்ச்சிகளை விட்டுவிட வேண்டும், பரஸ்பரம் விட்டுவிட வேண்டும். இதையெல்லாம் கடந்து வருகின்ற போதுதான் உண்மையான தற்கையளிப்பு இருக்கும். இந்த அருமையான நல்ல நாள்ல நாம் கொஞ்சம் யோசிப்போம். திருச்சபையில ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை நடக்குது? கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை அழகாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அதை விட அந்த யூதர்கள் எதை நம்பினார்கள் என்றால் விருத்த சேதனம் என்கின்ற சடங்கை அவர்கள் கட்டி கொண்டார்கள். அதனால பவுலடியாரும் பர்னபாவும் எவ்வளவு சொல்லியுமே யூதர்களால் அந்த சடங்கை விட்டு கொடுக்க முடியல. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கட்டளையை விட சடங்கை அன்பு செய்தார்கள். அப்போதான் ஒரு குழுவாக கூடி மிக அருமையான விதத்தில் தாய் திருச்சபை நம்முடைய எண்ணம் நற்செய்தியை அறிவிப்பதுதான், சடங்கில் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன இந்த அருமையான நல்ல நாள்ல நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த குழந்தைகளாக வளர்ந்தோங்கி சாதாரண படிப்புகளையும் தாண்டி உயர் படிப்புகள் பெற்று உயர் மதிப்பெண்கள் பெற்றிட இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து சிந்திப்போம், இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.